நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. உங்க பொண்ணுக்கே நீங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறப்போ விஸ்வநாதன் சார் அவங்க பையனுக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, அவனே வெறுத்து போய் இன்னொரு பொண்ணு கூட போயிட்டா என்ன சார் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அழுதாலும் புரண்டாலும் திரும்பி வரமாட்டான். உங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் உங்க மகளோட சந்தோஷமா வாழலன்னா என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே கல்யாணம் பண்ணவ காதலிச்சவ அப்படின்னு குத்தி பேசுற என்ன சார் பண்ணுவீங்க? கொடுமைப்படுத்துற என்ன பண்ணுவீங்க சார்? உங்க வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறதுக்காக தானே காதலிச்சவனையே பெருசு இல்லைன்னு வீட்டுல இருக்கா உங்க பொண்ணு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறா இல்ல? அந்த பாசத்துக்கு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டீங்களா சார்? மா, நாம எல்லாம் வாழ்ந்துட்டோம். இனிமே பிள்ளைங்க தான் சந்தோஷமா வாழணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சு, இன்னொரு பொண்ணு இருக்கா, புள்ள இருக்கு, அவங்க வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படலான்னு நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான். அவ சந்தோஷமா வாழ வேண்டாமா? சரி, இதுக்கு மேல உங்க இஷ்டம். வாழ வச்சிடலான்னு நான் பார்த்தேன். முடியவே முடியாதுன்னு முடிவோட இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்ப முறைப்படி நடக்காத இந்த கல்யாணத்தை முறைப்படி முறிச்சு வச்சிட வேண்டியதா. நான் வரேன். மா, நில்லுமா. எங்க அவங்க இவ்ளோ தூரம் சொல்றாங்க, மரம் மாதிரி இப்படி நின்னுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? பொண்ணு முதல்ல அவங்க கூட அனுப்பி வைங்க. இதோ பாருங்க, வித்யாவை நீங்க மாப்பிள்ள கூட அனுப்பி வைக்கலனா ஏதாவது குளங்கட்டுன்னு விழுந்து செத்து போயிடுவேன். அவங்க சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷன் தானே முக்கியம். உங்களை சொத்தா நினைச்சதானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பிறக்க போற குழந்தை, அது பேரனோ பேத்தியோ, அதாங்க நம்மளுக்கு சொத்து. பிடிவாதம் பிடிச்சது போதுங்க. பொண்ணு அவங்க கூட அனுப்பி வைங்க. வாய் திறந்து ஒண்ணு பேசாதீங்க. அவர் வாய் திறந்து ஒண்ணு பேச மாட்டாருடி. போன்னு சொன்னா அவர் கௌரவம் குறைஞ்சு போயிடும்ல, அப்படிதான் நிப்பாரு. நீ போடி, போய் உன் துணிமணி எல்லாம் எடுத்து வை. போ போ. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கட்டின புடவையோட உங்க பொண்ணு அனுப்புங்க. அவங்க மகாராணி மாதிரி பாத்துக்குவாங்க. என் பொண்ண உன்னை நம்பிதாமா அனுப்பி வைக்கிறேன். நம்புங்கம்மா, நல்லதே நடக்கும். போமா. வா வா, இரு, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. நல்லா இருமா, போயிட்டு வா. வாங்க. வந்துட்டேன். வாங்க சீச்சே, இது எங்க அப்பா, எங்க அம்மா. வணக்கம். அந்த ரெண்டு சிரிக்கங்களும் இங்க இருக்காங்கன்னா அது காரணம் இவருதான். நிறைய பேர் இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு எதுவுமே செய்யாம விட்டுருவாங்க. இவரு நான் சொன்னதையும் செய்யறாரு, என்ன நீங்க நான் சொல்லாததையும் செய்யறாரு. பா, அந்த குழந்தை, அதுக்கு பால்கள் ஏதாவது கொடுத்தீங்களா? போங்க. யார் யார் குழந்தை? வாங்க, அதையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஏய்,
ஆ யார் இது? இவன் என் அண்ணா. நீங்க செல்யூட் போட்டாதான் இவன் போவான். ஓ, செல்யூட் போட்டார்ல, போய் விளையாடு போ. டேய், என்ன 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 வேணும் உனக்கு? ஹாய். இது கலையரசி குழந்தை தானே? என் தம்பி குழந்தை. என்னப்பா? எனக்கு துரோகம் பண்ணவங்க 3 நாய்ங்க. அதுல 2 நாய்ங்க கடிச்சிருச்சு. இன்னும் ஒரு நாய் தான் பாக்கி. அதான் என் தம்பிய சொன்னேன். அவன் கடிச்சா இந்த 3 பேரை ஒன்னா செத்து மொத்தமா என் கையாலே கொண்டுடுவேன். சலஹராமி அரிசிக்கு பின்னாடி நாய் மாதிரி வாலாட்டிட்டு சுத்துறான். அது என்கிட்ட வர சொல்றான் அவன். ஜிஜி, அவனை பிடிக்கிறதுக்கு நீங்க தான். என்ன ஜிஜி, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. கங்கா, நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நீங்க செய்யறது தப்பு. அரசியை பழி வாங்கறதுக்காக குழந்தை எது கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? அரசியை பழி வாங்குறதுக்கு இந்த கங்கா 100 ஐடியா வச்சிருக்கா. இப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இந்த குழந்தையால எங்களுக்கு பெரிய புதையல் கிடைக்க போகுது. இன்னும் 2 நாள்ல இந்த குழந்தை நாங்க பலி கொடுக்க போறோம். புதையலுக்கா? யார் சொன்னது? யார் சொன்னது புதையல் கிடைக்கும்? ஆத்தா சொன்னா. ஆத்தா நேர்ல வந்து சொன்னாலா? என் மூத்த மகன் அவன் மேல வந்து சொன்னாயா? அவன் மூலமாவா? இந்த பாருங்க, நீங்க தயவு செஞ்சு ரயில்வே லைன் பக்கம் மட்டும் போயிடாதீங்க. உங்க நெத்தி போட்ட பார்த்து வர ட்ரெயின்லாம் நின்னுடும், சிக்னல் வேலைன்னு. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? கம்ப்யூட்டர் ஏஜ்ல இருக்கோம் நாம. குளோனிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குழந்தையோட உயிரணு வச்சு இன்னொரு குழந்தை அச்சா அப்படியே உருவாக்கலாம். அப்படிப்பட்ட காலத்துல இருக்கும். இப்ப போய் குழந்தைய கொன்னா புதையல் கிடைக்குங்கிறீங்களே, முட்டாள்தனமா இல்ல? குழந்தை, இந்த பார் கங்கா, குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இல்ல ஜிஜே, இந்த கங்கா முடிவெடுத்தா எடுத்ததுதான். ஆமா கங்கா. இன்னும் 2 நாள்ல அந்த குழந்தைய நாங்க பலி கொடுத்து. சரி, குழந்தைய பலி கொடுத்துட்டு ஒருவேளை புதையல் கிடைக்கலாம் என்ன பண்ணுவீங்க? கிடைச்சா புதையல், போனா புள்ள தானே, போட்டோம். என்ன பேசுறா இவ? நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? போறது உங்க பேரன் கங்கா. அது உன் தம்பி குழந்தை இல்ல, ஒரு துரோகியோட குழந்தை. சாரி ஜிஜே, இந்த விஷயத்துல என் மனசை யாராலையும் மாத்த முடியாது. சரி, நான் வரேன். ஜிஜே, கோச்சுக்கிட்டீங்களா? இல்ல, வரேன். ஜிஜே சாரி. அவ என்ன பேசிட்டு போறாவ? என்ன காலங்கத்துல ஏத்திக்கிட்டீங்களா? எனக்கு ஏத்துறதெல்லாம் இறங்கி போச்சே. அவ என்ன பேசிட்டு போறான்? போய் அந்த சிரிக்கீங்களா பாத்துங்க. உனக்காக தான் நான் பொறுத்து போதும். பெரிய இவன். மணி, வா. அம்மா, ஒட்டுவீங்கம்மா.
வா கலா இங்க வா. நீ எடு. வாமா வா வா. மணி வா. யாரா நீங்க? ஏய் ஏய் யாரா நீங்க? விடுடா. யாரா நீங்க? உண்மை சொன்னியா? உண்மை சொன்னியா? சொல்லு, உண்மை சொன்னியா? காலம் சொல்ல மாட்டேடா. உன்னை யார் அனுப்புறது? ஏய் உன்னை யார் அனுப்புறது சொல்றா? யார் அனுப்புறேன்னு உன் கதை முடிய போகுதுடா. நான் வரலன்னா என்ன இருக்கும்? ஏன் எல்லாரும் இப்படி கவனக்குறைவா இருக்கீங்க? இழுத்துட்டு போங்க. லாக் them up. எதுக்கு பயப்படுற? எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, பயப்படாத. வா வெளியே. கோடி கோடியா சம்பாதிச்சு கொடுத்தேன். உன்னை கொல்றதுக்கு எப்படி ஆள் அமைச்சாங்க பாத்தியா? இத பாரு, நாம ஒருத்தர் மேல விசுவாசமா இருந்தா அதே அளவுக்கு அவங்களும் நம்ம மேல விசுவாசமா இருக்கணும். இல்லனா நமக்கு பேர் இழிச்ச வாய. நீ இழிச்ச வாயனாடா? முட்டாளா நீ? உன்னை இப்ப காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? கொண்டுட்டு போட்டு நான் அப்படியே விட்டுட்டு போயிருப்பேன். போனமா இருப்ப. இதுக்கு மேல நீ ஒரு ரகசியத்தை காப்பாத்தணுமா? வந்தவங்க உன்னை இங்கிருந்து தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இல்லையே, இன்னும் ஏன் உன் தலைவனை காப்பாத்தணும்னு நினைக்கிற? இத பார், யோசி, நல்ல யோசனை பண்ண. இனிமே என்ன மீறி ஒரு ஈ காக்கா கூட இதுக்குள்ள வர முடியாது. என் ஆளுங்க கூட உன்கிட்ட வர மாட்டாங்க. நல்லா உட்காந்து யோசனை பண்ண. தனிமைதான் ஒரு மனுஷனை பண்படுத்தும்னு சொல்லுவாங்க. இனிமே நீ இருக்க போறது தனிமைதான். மனுஷன் ஆகறியான்னு பாக்குறேன். உனக்காக நான் வெயிட் பண்றேன். வசந்தி. எஸ் மேடம். வாமா. என்ன மாப்பிள்ள சார், அந்த பக்கம் எங்கேயோ பாத்துட்டு இருக்கீங்க? பொண்ணு இங்க இருக்கு. ஷோ, சும்மா இரு.
போமா கிளம்பா வாங்க போலாம். என்ன கோவமா? தொடாத. என்ன சொல்றல, என்ன தொடாத. தொடாதுன்னா நீதானே எங்க வீட்டுல தாலி கட்டின, அப்ப நான் உன்னை தொடாம? ஏய், தாலி கட்டினா அப்பனும் பொண்ணும் மிரட்டி தானே என்ன தாலி கட்ட வச்சீங்க. இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு நான் முக்கியம் இல்லையே, என் சொத்து தானே முக்கியம். இந்த வசதியை தானே விரும்பின. போடி, இந்த வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏசி இருக்கு, கார் இருக்கு, ஏன் நிறைய நகை பணம் எல்லாமே இருக்கு. அதுதானே உனக்கு வேணும். போ, அதை போய் கட்டி பிடிச்சிக்கோ. போ போடி போ. மணி மணி ஏய், என்ன தொடாதடி, நான் சொல்றேன்ல. எங்க அப்பா அன்னைக்கே கேட்டாரு, ஏண்டா அந்த பொண்ணோட அப்பன் தான் நீ வேலைக்காரி மகன் தெரிஞ்சவனே போயிட்டாரு. ஆனா அந்த பொண்ணு எனக்கு என் புருஷன் தான் முக்கியம், என் புகுந்தவடு தான் முக்கியம், நான் அவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி இருந்தாளா? இல்லையே, அவளும் தானே அவங்க அப்பா கூட போயிட்டா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. இந்த மூஞ்ச நான் எங்க வச்சுப்பேன் சொல்லு? என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொல்லு சொல்லி. மணி, அன்னைக்கு சூழ்நிலை அப்படி, என்னால எங்க அப்பா பேச்சு மீறி எதுவும் பண்ண முடியல. ஓஹோ, அப்போ உங்களால உங்க அப்பா பேச்ச மீற முடியாது. அன்னைக்கு மட்டும் அழுத, அன்னைக்கு மட்டும் அழுது உங்க கழுத்தை தாலி கட்ட வச்சுக்கீங்களே உங்க அப்பா நீயும். இன்னைக்கு மட்டும் என்னடி? எத்தனை தடவை என்ன ஏமாத்துறான் ஏமாத்துறான் நீ சொல்ல? சொல்லி. நீ எல்லாம் எதுக்குடி லவ் பண்ண? எது கல்யாணம் பண்ண? உங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே? பாட்டி, எங்க அப்பா அம்மா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இந்த வீட்டுல நீ ஏசில தூங்கலாம், கார்ல போலாம், நகையை போட்டுக்கலாம், புடவை எடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா என்ன மட்டும் தொடக்கூடாது. இந்த வசதி எல்லாம் விட எப்போ என்ன நேசிக்கிறியோ அப்பதான் நீ என்னை தொடணும். நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ வரணும். குடிசை வீட்டுல இருக்க சொன்னா கூட நீ இருக்கணும். அப்பதான் நீ என் பொண்டாட்டி. இப்பெல்லாம் நான் பேசுறதுனால நான் உன்னை வெறுத்துட்டேன்னு நினைக்காத. வெறுத்திருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்ட. வீட்டுக்குள்ள வந்ததுனால நீ எங்க அப்பா அம்மாவுக்கு மருமகள் ஆயிட்ட. எப்போ என் மனசுக்குள்ள வரியோ அப்போதான் எனக்கு பொண்டாட்டி ஆவ. மணி மணி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஒன்னும் நீ பேச வேண்டாம். என்ன பேச விடாம நீ பாட்டுக்கு ஏதேதோ வேண்டாம் வேண்டாம் மணி, நான் சொல்றது எதுவும் நீ பேச வேண்டாம். இப்படி என்ன பேச விடாம. ஏய் மணி மணி, என்ன பண்ற நீ? விடு. ஏய், சொல்றது கேளு. விடு சொல்றல. பலி கொடுத்துடலாமா? ஆதா, பலி கொடுக்கணும்னு முடிவு பண்ண பிறகு மறுபடி கேள்வி கேட்கிறடா, கேள்வி. அழகர் சுவாமி, இன்னைக்கு பலி கொடுக்கலன்னா நீ சத்து நாசமாகிடுவே. ஆதா, உன்கிட்ட உத்தரவு கேட்டேன் ஆதா. சீக்கிரம் பலி கொடுற. சரி ஆதா. சீக்கிரம்
சீக்கிரம் பலி குடுறா. கங்கா வாங்க ஜிஜே வாங்க. என்ன இதெல்லாம் கங்கா? இன்னைக்கு குழந்தை பலி கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக தான் அப்பா சாமி கிட்ட குறி கேக்குறாரு. அந்த கடவுளை என்ன அனுப்பி வச்சிருக்காரு பலியை நிறுத்த. முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதீங்க அந்த மாதிரி. டேய் தேவையில்லாம ரத்தம் கேக்கு சாவடா. யோ டிராபிக் சிக்னல் சும்மாரியா. பலி கொடுக்கறதுனா அந்த ஆளை கொடு, குழந்தையை கொடுக்காத. கங்கா ஜிஜே பலி கொடுக்கறதா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். சாமியை ஏமாத்த சொல்றீங்களா? இந்த பாரு கங்கா, சாமியை கும்பிடுங்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா சாமி பேரை சொல்லி இந்த மாதிரி பாவம் பண்ணாதீங்க. கங்கா ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பா. முடிவு எடுத்துட்டா முடிக்காம விட மாட்டா. யாருக்காகவும் மாத்திக்க மாட்டா. நான் விட மாட்டேன் கங்கா. இது என் குடும்பத்து குழந்தை. பலி கொடுக்க நான் விட மாட்டேன். ஜிஜே தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட போயிடும். போட்டோம் போட்டோம். இந்த மாதிரி காட்டு மிராண்டிகளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம். வேண்டாம் வேண்டாம் கங்கா. நீ பலி கொடுக்கறதா இருந்தா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம். என் உயிரே போனாலும் விட மாட்டேன் கங்கா. அப்படின்னா ஜிஜே தேவைப்பட்டா நான் உங்க உயிர் எடுக்க கூட தயங்க மாட்டேன். சாரி. மனசுல ஒண்ணும் வச்சுக்காதீங்க. அப்பா அம்மா குழந்தை படுக்க வைங்க. வழிய விடுங்க. என்ன சார் இவ்வளவு லேட்டா வரீங்க? கொஞ்ச நேரம் டிலே பண்ணிருந்தா குழந்தைய பலி கொடுத்துருப்பானுங்க. போன் பண்ண உடனே வர வேண்டியதானே சார்? குழந்தை கொடுக்க சொல்லுங்க. ஏய் உனக்கு கொல்லாம விட மாட்டேடா. போங்க அவரை. ஏய் உனக்கு ஏன் காரணம் சாவு? புதையல் போச்சே. குழந்தை கொடுமா. ஏய் குழந்தை குடுன்னு சொல்றல. குடு. கொடுக்க மாட்டேன். ஏய் குடு. ஏய் குடுன்னு சொல்றல. போ. ஏய் நட. வா. ஏய் வா. போ சொல்றல. வா. ஏய் விடுங்க விடுங்க. விடுங்க. எல்லாரும் சீக்கிரம் எடுத்துங்க. வந்தவங்க புதையல் எடுக்க விட மாட்டான். ஆமா விடுங்க. ஓகே ஜிஜே, குழந்தையை கொடுங்க. குழந்தைய நானே கொண்டு போய் கொடுத்துறேன் சார். இல்ல ஜிஜே, குழந்தை மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன சார் நீங்க போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கு தானே போறேன். சரி சார், உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே என்ன டிராப் பண்ணுங்க. சரி வாங்க. முன்னாடியா? நீங்க எங்க உட்காருவீங்க? வாங்கம்மா. என்ன சார்? சீக்கிரம் நீங்க வாங்க. உட்காருங்க. கங்கா எங்கயா? கங்கா எஸ்கேப் ஆயிட்டா சார். இவங்க மட்டும் தான் இருந்தாங்க. கங்கா எஸ்கேப் ஆயிட்டாளா? ஆமா சார். சார் நீங்க வந்தது லேட்டு சார். அதான் அவ எங்க இருப்பானே கண்டுபிடிக்க முடியாது இனிமே. சார் இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க சார்? இவங்களுக்கும் இந்த பலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். விட்டுருங்க. இவங்களை ஸ்டேஷன்ல கொண்டு போய் நான் விசாரிச்சுக்கிறேன். நீங்க ஏதாவது சொல்லணும்னா ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. ஏட்டையா இவங்களை வண்டியில ஏத்துங்க. சரி வாங்கம்மா. சரிங்க சார். சரி நீங்க போங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நீங்க உட்காருங்க ஜிஜே. வாங்கம்மா வண்டியில ஏறுங்க. கண்ணா இங்க வா. கலை எப்படி இருக்கா? உயிரோடு தான் இருக்கா. ஏன் எப்படி பேசுற? பேசக்கூடாதான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க பேச வச்சுட்டீங்க. என்ன பழி வாங்குறதுன்னு நினைச்சு
உங்க பொண்ணை பழி வாங்கிட்டீங்க. நான் என் அக்கா பேச்சு கேட்டு உங்க பொண்ணை ஏமாத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். நான் எங்க அக்கா பேச்சு கேட்டு அவளை குடும்பப்படுத்தினேன். இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நான் நினைச்சேன். என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க மறக்கல, என்னை மன்னிக்கவும் இல்லை. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மன்னிக்கிற மாதிரி நடிச்சு பழி வாங்கிட்டீங்க. என்ன ஒவ்வொருத்தரா கிளம்பிட்டீங்களா? முதல்ல அவர் பேசினாரு, அப்புறம் உதய் பேசினா, வாயில்லா பூச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த செல்வராணி பேசினா, இப்ப நீ பேசுறியா? உன்னை உன் அக்கா கங்கா கடத்தி வச்சிருந்தா பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்திருக்க மாட்டேன். உயிரை பணைய வச்சு காப்பாத்தின. என்ன கொல்றதுக்காக பாம்பு வச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்த செத்து பழிச்சு வெளியே வந்த. மறந்துட்டியா? என் மகன் மேல பாசம் இருக்கிறதுனாலதான் நான் அதை பண்ணேன். நீங்க அதுக்காக பண்ணல. நீங்க என்ன கடத்தி வச்சுக்கிறதா கலையரசு டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா. டிஜிபி உங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணாரு. நீங்க கடத்தலன்னு சொன்னீங்க. அப்ப ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அவர் கேட்டாரு. அதை நீங்க மறந்துட்டீங்களா? என்ன நீங்க கடத்தலன்னு காட்டிக்கிறதுக்காக தான் நீங்க என்ன காப்பாத்துனீங்க. டிஜிபி உங்களை காப்பாத்துறதுக்காக தான் என்ன காப்பாத்துனீங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு புருஷன் வேணுங்கிறதுக்காக நீங்க என்ன காப்பாத்தல. என் பொண்ணுக்கு புருஷன் வேணும், அவ சந்தோஷமா வாழ்றத பாக்கணுங்கிறதுக்காக தான் உன்னையும் அவளையும் இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சேன். கொண்டு வந்து வச்சுங்க. எனக்கு என்ன பண்ணீங்க? மருமக நல்லா இருந்தா தான் மக வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல ஏதாவது பிசினஸா வச்சு கொடுத்தீங்களா? உங்ககிட்ட தான் பணம் கொட்டி கிடக்குது. ஏன் பண்ணல? நான் வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்காரணும், தண்ட சோறு சாப்பிடணும், அந்த அவமானத்துல சாவணும். அதுக்காக தானே. என்னடா பேசுற? என்ன பேசுற? உன்னை நான் கங்கா கிட்ட இருந்து காப்பாத்திட்டு வந்தேன். அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அந்த நேரத்துல தான் கலைக்கு குழந்தை பிறந்துச்சு. ஓ அப்பா வந்து அதை திருடிட்டு போயிட்டான். கலை துடிச்சு போய் அழுவுறா, புலம்புறா. அந்த நேரத்துல உனக்கு நான் வேலை வாங்கி கொடுக்கணுமா, பிசினஸ் வச்சு கொடுக்கணுமா? என்ன பேசுற நீ? குழந்தை திருடு போற ஏக்கத்துல மனநிலை பாதிக்கப்பட்டா. அதனால ஒரு கொலையும் பண்ணிட்டு வந்துட்டா. அவ இப்படி ஆனதுக்கு காரணம் உன் குடும்பம், நான் இல்ல. எனக்கு அம்மா எழுதி வச்ச சொத்துல 100 கோடி ரூபாய் பிரிச்சு கொடுத்தேன். அந்த 100 கோடி யாருக்கு? உனக்கு தானே. அதை வச்சு பிசினஸ் பண்ணு, நல்லா இரு. நீங்க எத்தனை கோடி கொடுத்தானா அதை அனுபவிக்கிறதுக்கு கலையரசு உருவோடு இருக்க வேணாமா? பாதி பைத்தியமா இருந்தவ முழு பைத்தியமா ஆயிட்டு இருக்கா. அது உங்களாலதான். நீங்க அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தனாலதான். கலையரசுக்கு பைத்தியம் முடிச்சது எங்க குடும்பத்தினால தான் நீங்க சொல்றீங்கல்ல. நான் உங்களை ஒண்ணு கேட்கறேன். குழந்தை காணா போன அதிர்ச்சினால தான் நான் மனநல பாதிக்கப்பட்டா. குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அக்கறை உங்களுக்கு இருந்துச்சா? நீங்க நினைச்சிருந்தா குழந்தைய கண்டுபிடிச்சிருக்க முடியும். மலேசியால போய் யாரையோ கண்டுபிடிக்கிறீங்க. உள்ளூர்ல இருக்கிறீங்க, குழந்தை உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? நம்மளை மதிக்காம காதலிச்சா கல்யாணம் பண்ண இவனா நிம்மதியா இருக்குன்னு நினைச்சு எங்களை பழி வாங்கிட்டீங்க. இனிமே நீங்க கலையரசி மேல எந்த ஒரு அக்கறையும் பட வேணாம். அவ குணமா வரலோ இல்லையோ, சத்தியமா இந்த வீட்டுக்கு இனிமே அவளை நான் கூட்டிட்டு வர மாட்டேன். என்னமோ சொன்னீங்களே 100 கோடி ரூபாய் சொத்து கொடுத்தேன்னு. அந்த 100 கோடி எங்களுக்கு வேணாம். பிச்சை எடுத்தாவது என் பொண்டாட்டி என்ன காப்பாத்துவேன். கலையரசி உங்க மகங்கிறத நீங்க மறந்துடுங்க. அத்தை, அங்க பாரு, பாட்டிய பாரு, பாட்டிய பாருடா. அத்தை, உங்க பேரன், உங்க பொண்ணு கலையரசியோட குழந்தை. பிடிங்க. பாரா, பாட்டிய பாரு. இந்த குழந்தை எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? எப்படி வந்ததா? இப்ப நான் உங்க முன்னாடி உயிரோட நிக்கிறேங்கிறத எனக்கு நம்பிக்கை இல்ல. அத்தை, நீங்க எப்படி இவனை உயிரை பணைய வச்சு காப்பாத்தினீங்களோ அதே மாதிரி ஏன் உயிரை பணைய வச்சு இந்த குழந்தையை காப்பாத்திருக்கேன். இந்த குழந்தை எங்க இருந்துச்சு? இவன் அக்கா கங்கா கிட்டதான். அது தெரிஞ்சுதான் நான் அவகிட்டே பழகினேன். குழந்தைய எப்படியாவது காப்பாத்திரணும்னு தான் நான் அவகிட்ட இவ்வளவு நாள் பழகினேன்.
எதுக்கு குழந்தைய தூக்கிட்டு போனாங்க தெரியுமா உங்களுக்கு? பலி கொடுக்கறதுக்கு. பலி கொடுக்கறதுக்குடா. இந்த குழந்தைய பலி கொடுத்தா புதையல் கிடைக்குமா நினைச்சிட்டு இருக்கானுங்க காட்டு பசங்க. ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிருந்தானா அவ்வளவுதான், பலி கொடுத்துருப்பானுங்க குழந்தைய, கொன்னிருப்பானுங்க. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. குழந்தைய தூக்கிட்டு ஓடி வரணும்னு பாக்குறேன், என்னால முடியல. உங்களுக்கு தான் தெரியுமே என் காலில் பிரச்சனைன்னு. நீங்க தானே சுட்டது. என்ன வெட்ட பார்த்தாருங்க அவனுங்க. அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிச்சேன்னு எனக்கு தெரியல. இந்த குழந்தை உயிரோட வந்திருக்குன்னா அது யார் செஞ்ச புண்ணியம்னு தெரியல. நீங்க 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 செஞ்ச புண்ணியம் தான் நிச்சயமா. உங்க நல்ல மனசுனாலதான் இந்த குழந்தை உயிரோடவே வந்திருக்கு. ஏண்டா ஏன் ஏன் மரம் மாதிரி நிக்கிற? உன் குழந்தை தானே, கையில தூக்கு கொஞ்சம். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இருங்க 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 அத்தை, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன அண்ணியன் ஆக்கிடாதீங்க. நான் உங்க மருமகன். அதுக்காக நன்றி சொல்லாம இருக்க முடியுமா? நீங்க என்ன சாதாரண ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? அன்னைக்கு நல்ல தம்பி எப்படி ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப கலையரசி குழந்தைய காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்களே, எப்படி இதுக்கு? அத்தை அத்தை அத்தை, உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நான் என்ன வேணா பண்ணுவேன். உயிரை கூட கொடுப்பேன். சாரி, உயிரை கொடுத்தா அப்புறம் உங்க குடும்பத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உங்க குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க இவ்வளவு நல்லவரா? நான் எப்பவுமே நல்லவன் தான் அத்தை. கெட்டவன் கெட்டவன் ஒரு மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணி விட்டானுங்க. இப்போ மலேசியால நல்ல தம்பியா நான் உயிரை பணைய வச்சு புடிச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறமும் என்ன நல்லவன் நம்ப மாட்டேங்கிறாங்களே, நான் கெட்டவனா மாறிடுவேன் எதிர்பார்க்கறாங்க. அது என்னோட தலைவிதி, அதை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க என்ன ஒரு வார்த்தை நல்லவனான்னு கேட்டீங்கல்ல, அது ஒண்ணு போதும். உங்களுக்காக கடைசி வரைக்கும் நான் உழைச்சுக்கிட்டே இருப்பேன். அத்த, குழந்தை காணுங்கிற ஏக்கத்துல தானே கலையரசிக்கு இந்த மாதிரி மனநலம் ஆயிடுச்சு. குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு சரியாயிடும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கலையரசி இந்த குழந்தைய பார்க்கணும். இந்த குழந்தைய பார்த்தா அவ சரியாயிடுவா, அவ குணமாயிடுவா. இதோ போற. என்னடா மரம் மாதிரி நிக்கிற? அத்தை குழந்தைய தூக்கிட்டு ஓடுன்னு ஓடுறாங்க, அதான்டா பாசம். நீ அப்படியே நிக்கிற, ஓடுறா கூட. இரு, நீ அத்தை கிட்ட பேசினது எல்லாத்தையும் கேட்டேன். பிச்சை எடுத்தாவது பொண்டாட்டியை காப்பாத்துவேன்னு சொன்னியே, பிச்சை எடுக்கிறது அவ்வளவு ஈஸியா? நானும் கொஞ்ச நாள் சோத்துக்கு வழி இல்லாம தெருவில் நின்ன. அப்பதான்டா எனக்கே தெரிஞ்சது அது எவ்வளவு கஷ்டம்னு. நீ பிச்சை எடுப்பியா? இந்த உடம்பு தாங்குமா? தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விடாத. போ போ, குழந்தைய பாரு, குழந்தைய கொஞ்சம் போ. நூறு 100 100. கலை, கலை, உன் குழந்தைய பாத்தியா? இத பாரு, உன் குழந்தை. இந்த குழந்தைய தொலைச்சதுனால தானே இப்படி ஆயிட்ட. பாரு, உனக்கு எல்லாம் சரியாயிடும். இவனை தேடி தேடி தானே மனசு உடைஞ்சு போயிட்ட. இத பாரு, உன் குழந்தை கிடைச்சிடுச்சு. பாரு, உன் குழந்தை, எல்லாம் சரியா போயிடும். பாரு. கலை, 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 என்ன கலை? இது உன் குழந்தைதான், தெரியலையா உனக்கு? கலை, 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 என்ன சொல்லுக்கு? கலை, என்ன சொல்லுக்கு? என்னாச்சு கலை? கலை, ஏன் இப்படி பேச? கலை, 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 வேண்டாம், நான் சொல்றத
கலை கலை என்ன உட்கார் உட்காருமா சார் கலை சொன்னாங்க என்ன என்னாச்சு என்ன கலை சொல்லு என்ன கலை கலை கேளு கலை ஏன் ஏதோ ஒரு குழந்தை கொண்டு வந்து இப்படி காண்டா பண்ற? ஐயோ இது யாரோ குழந்தை இல்லைங்க, இது அவ பெத்த குழந்தை. கிடைச்சிருச்சு, உயிருக்கு ஆபத்து இல்லாம இந்த குழந்தை பத்திரமா கிடைச்சிருச்சு. இவரை காட்டினா அவ குணமாயிடுவா, மனசுக்கு ஆறுதலா இருக்கும். நீங்க வந்து கலை ஏன் இப்படி இருக்கா? அதெல்லாம் அப்போ இப்போ அவக்குள்ள நிறைய குழப்பங்கள் ஆயிடுச்சு. நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. போ, குழந்தை கிடைச்சிருச்சுல, ரொம்ப சந்தோஷம். கிளம்பு. இப்ப அதை வச்சு புதுசா பிரச்சனை பண்ணாத, போ கிளம்பு. நான் வந்தாலே பிரச்சனையா? அவ குழந்தை கிடைச்ச உடனே நான் எவ்வளவு ஆசையா வந்திருக்கேன். வேற குழந்தைங்க எனக்காக என்ன துரத்துறீங்க? புரிஞ்சுக்கோ அரசி, புரிஞ்சுக்கோ. தயவு செய்து போ, புரிஞ்சுக்கோ. பாரு பாரு எப்படி கத்தா பாரு. கலை 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 கஷ்டப்படாத கலை. இந்த குழந்தை வச்சு என்னென்ன கஷ்டம் அவளுக்கு வரப்போதோ. போதுண்டா சாமி, மனநல பாதிக்கப்பட்டிருக்கான்னு சர்டிபிகேட் கொடுக்கணும்னா அதையும் கேட்க மாட்டேன்றானுங்க. அதுக்கு ஒரு டேட் இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு ரெகுலேஷன் இருக்குன்னு சொல்றானுங்க. தயவு செஞ்சு குழந்தை எடுத்துட்டு போ, தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. இல்ல இன்னும் கஷ்டப்படுவா, அவன் மென்டலா இன்னும் அப்செட் ஆவா. போ கலை கலை சொன்னா கேளுமா. கலை கலை பாக்கல, போ போ. நான் போறேங்க, நான் போறேன். அப்ப நான் இருக்கேன், சொன்னா கேளுமா. கலை ஏன் அத்தா அப்படி கத்துறா? அத்தா என்னது இது? எப்ப பாரு நீ மட்டும் தனியா வர? உங்க வீட்டுல நீ மட்டும் தான் இருக்கியா? வேற யாருமே கிடையாதா? இருக்காங்களே, என்னோட 3 பசங்க ஸ்கூலு காலேஜ்னு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவரு ஏதோ பிசினஸ் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருப்பாரு. டெய்லியும் அலையறாங்க, டெய்லி கிளாஸுக்கு போறாங்களா? லீவ் நாள்னு ஒரு நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் உன் ஃபேமிலியோட நம்ம வீட்டுக்கு வரணுமா? எனக்கு உன் குழந்தைங்க, உன் புருஷன் எல்லாரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா பாத்துட்டா போச்சு. சும்மா வெறும் வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. எப்ப கூட்டிட்டு வருவ சொல்லு. நான் பாக்குறேம்மா, பாத்துட்டு சொல்றேன். என்னத்த பாக்க போற? எனக்கு இப்போ நீ இம்மீடியட்டா ஒரு டேட் சொல்லணும். இந்த 3 மாசம் கழிச்சு அந்த டேட்லாம் சொல்லக்கூடாது. இம்மீடியட்டா இருக்கணும். வர சண்டே. சண்டேயா? சண்டே வெரி ஹாப்பி. சண்டே சாரும் இருப்பாரு. உன் ஃபேமிலியை பார்த்தா என்னை விட அவர் தான் ரொம்ப சந்தோஷப்படுவாருமா. நீங்க என் மேல காட்டுற அன்புக்கு நான் திரும்பி என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. எதுவும் செய்ய வேண்டாம் கண்ணா. எப்பவும் எப்பவும் இதே மாதிரி இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருமா. எனக்கு என்ன பொறுத்த வரைக்குமா இந்த குடும்பத்துல நீதான் மூத்த பொண்ணு.
Watch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.